ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகி ரெசிபிஸ் இன் தமிழ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பாரம்பரிய முறைப்படி சக்கரை பொங்கல் எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து பிகினர்ஸுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏற்கனவே சக்கரை பொங்கல் குக்கரில் எப்படி செய்யணும்னு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணிக்கோங்க, எண்டு ஸ்க்ரீனில் தரேன். ஆனாலுமே பொங்கல் அன்னைக்கு பானையில் பொங்க விட்டு பொங்கல் செய்யறதான் நமக்கு வழக்கம். அதுதான் நம்ம பாரம்பரியமும் கூட. ஸோ என்னென்ன அளவுகளோட பாரம்பரிய முறைப்படி சக்கரை பொங்கல் எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். இப்போ பாரம்பரிய முறைப்படி பானையில் எப்படி சக்கரை பொங்கல் செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனல் இன்னொரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொங்கல் வைக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து பச்சரிசி எடுத்துக்கலாம். கடைகளில் விற்கக்கூடிய பச்சரிசி இல்லை ரேஷன் பச்சரிசி எது வந்தாலும் ஓகே. ஸோ பச்சரிசி வந்து 1/4 கிலோ அளவு எடுத்திருக்கேன். எனக்கு 1 கப்பு வருது. 1 கப்பு பச்சரிசினா 1/4 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. கிராம் கணக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 75 கிராமு. பாசிப்பருப்பு வந்து அதிகம் சேர்த்திடக்கூடாது. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பச்சரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக வெள்ளை எடுத்துக்கோங்க. வெள்ளத்தை நான் நல்லா துருவிட்டு 1 கப் அளவு எடுத்து வச்சுருக்கேன். பச்சரிசி 1/4 கிலோனா வெல்லம் 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. வெல்லம் செலக்ட் பண்ணும்போது நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா நயமான வெல்லமாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பொங்கல் நல்லா கலராகவும் டேஸ்ட்டாகவும் வரும். ஸோ வெல்லம் சூஸ் பண்ணும்போது பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பச்சரிசியும் பாசிப்பருப்பையும் ஊற வச்சுக்கலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா அரிசியை கழுவிக்கோங்க. அரிசியை நல்லா அழுத்தம் கொடுத்து கழுவுனதுக்கப்புறமா இந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்றிடலாம். இப்போ தண்ணியை கீழே ஊற்றிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்திட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போ இந்த பச்சை அரிசியில் நான் வந்து 2 கப் அளவு தண்ணி சேர்த்திக்கிறேன். தண்ணி சேர்த்திட்டு இது ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்படி பச்சை அரிசியை ஊற வச்சு நம்ம செய்யும்போது நல்லா குழஞ்சி வெந்து வரும். அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக வெந்து வந்துடும். இப்போ இந்த பச்சை அரிசி ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ இந்த கேப்பில் பொங்க பானையை டெக்கரேட் பண்ணிக்கோங்க. உங்கள் வழக்கப்படி நீங்கள் எப்படி அலங்காரம் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பொட்டு எல்லாமே வச்சுட்டு மஞ்சள் கட்டுவேன். வீடியோ வந்து பொங்கலுக்கு முன்னாடி போகிறதுனால மஞ்சள் கிடைக்கல. ஸோ நீங்கள் மஞ்சள் கட்டிக்கோங்க. ஸோ உங்கள் முறைப்படி எப்படிலாம் அலங்காரம் பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரம் இருக்கட்டும். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. பச்சரிசி பாசிப்பருப்பு ரெண்டுமே நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ நம்ம பச்சரிசி ஊற வச்சு இந்த தண்ணியை கீழே ஊற்றிடக்கூடாது. அந்த தண்ணி வந்து ரொம்பவுமே முக்கியம். பொங்கல் வந்து பொங்கி வர்றதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்கும். இப்போ மறுபடியும் ஒரு முறை அரிசியை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தண்ணியை நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் அளந்துக்கோங்க. இப்போ அரிசி ஊற வச்சதில் நமக்கு 2 கப்பு கிடச்சிருக்கு. 1 கப்பு பச்சரிசிக்கு 5 கப்பு தண்ணி தேவைப்படும். இப்போ நம்ம இதில் இன்னும் 3 கப்பு தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ மொத்தமாக நமக்கு 1 கப்பு பச்சரிசிக்கு 5 கப்பு தண்ணி இருக்குது. இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இது கூட நம்ம வந்து 1 கப்பு பால் சேர்த்திக்க போகிறோம். ஸோ எல்லாம் சேர்த்து செய்யும்போது நமக்கு அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் 1 கப் அளவு பால் சேர்த்திக்கோங்க. இது வந்து ஃப்ரெஷ்ஷான பால் தான், இன்னும் காய்ச்சலை. நீங்கள் காய்ச்சின பாலாக இருந்தாலும் சரி இல்லை காய்ச்சாத பாலாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சேர்த்திக்கலாம். ஸோ 1 கப் அளவு பால் சேர்த்திக்கோங்க. நீங்கள் பால் சேர்க்காம கூட நீங்கள் இதை செய்யலாம். ஆனால் பால் சேர்த்து செய்யும்போது நல்லா பொங்கி வரும். இப்போ நம்ம அளந்து வச்சுருந்த தண்ணி சேர்த்திக்கலாம். ஸோ நம்ம அளந்து வச்சுருந்த தண்ணி எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா 3/4 பானை அளவு வருது. இது கூட நான் இன்னும் பச்சை தண்ணி சேர்க்க போகிறேன். அந்த பச்சை தண்ணியும் அளந்து எடுத்துக்கோங்க. அந்த தண்ணி வந்து நம்ம சேஃப்டிக்காக சேர்க்க போகிறோம். பொங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம 2வதாக சேர்த்துக்கிட்ட தண்ணியை அளந்து எடுத்துக்கலாம். உங்கள் பொங்கல் வந்து தண்ணி பத்தலை அப்படின்னா அந்த தண்ணியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம சேர்த்திக்கிறோம். ஸோ இப்போ சேர்த்திக்கலாம். 2வதாக நம்ம தண்ணி எவ்வளோ சேர்த்துக்கிட்டோங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நல்லா சூடாகி வரட்டும். பாருங்கள், நல்லா நுர கட்டி இருக்குது. கொஞ்ச நேரத்தில் பொங்கி வந்துடும். அதே மாதிரி நீங்கள் எந்த திசையில் வந்து பொங்கல் பொங்கி விழுகும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து கொஞ்சம் உயரமாக வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் ஈக்குவலாக வச்சுக்கிறனாலும் வச்சுக்கலாம், அது உங்கள் விருப்பம். பாருங்கள், இப்போ அழகாக பொங்கல் வந்து பொங்கிருச்சு. இப்போ இந்த டைமில் நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சாமியை வேண்டிட்டு கொஞ்சமாக அரிசி சேர்த்திக்கோங்க. உங்கள் வழக்கப்படி அரிசியை எப்படி சேர்த்திப்பீங்களோ அந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இப்போ இதை நம்ம 2வதாக சேர்த்தணும் இல்லையா, அந்த தண்ணியை வந்து எடுத்துடலாம். எந்த அளவு வந்து நீங்கள் தண்ணியை சேர்த்துனீங்களோ அந்த அளவு மட்டும் எடுத்துக்கோங்க. கூடுதலாக எடுத்துட்டிங்கன்னா அப்புறம் அரிசி வந்து வேகாது. இந்த தண்ணி வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு இருக்கட்டும். நமக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம இதில் அரிசியை சேர்த்திக்கலாம். நம்ம பால் சேர்த்திருக்கிறதுனால அடிக்கடி பொங்கி வரும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ அரிசி எல்லாமே சேர்த்தியாச்சு. சேர்த்துனதுக்கப்புறமா நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. ஒரு டைம் நல்லா கிளறி விடணும். தண்ணி சூடாக இருக்கிறதுனால அரிசி போய் கீழே தங்கிடும். ஸோ ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க.
இப்போ அரிசி பாசிப்பருப்பு ரெண்டுமே நல்லா வெந்து வரட்டும். இப்போ இதில் சூடு பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியில் நான் 1 கப் மட்டும் தண்ணி சேர்த்திக்கிறேன். இப்போ அரிசி பருப்பு ரெண்டுமே நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வெல்லம் சேர்த்திக்கலாம். இப்போ பாருங்கள் பொங்கல் நல்லா குலைவாக வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம வெல்லம் சேர்த்திக்கலாம். வெல்லம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. வெல்லத்தில் நீங்கள் தூசி இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா வெல்லத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு சூடுபடுத்தி வடிகட்டிட்டு சேர்த்திக்கோங்க. வெல்லத்தை நீங்கள் அப்படி சேர்த்துறத விட இந்த மாதிரி டைரெக்டாக சேர்த்தும் போது பொங்கல் ரொம்பவே டேஸ்ட்டாக வரும். ஸோ நீங்கள் வாங்கும்போது நல்லா சுத்தமான வெல்லமாக பார்த்து வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரௌன் கலரில் வெல்லம் இருக்கும், அந்த வெல்லம் சேர்த்திட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல கலரும் கொடுக்கும் பொங்கலுக்கு. எனக்கு வந்து அந்த வெல்லம் கிடைக்கல. இப்போ வெல்லத்தை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம். நெய் வந்து தாராளமாகவே சேர்த்திக்கோங்க, ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு ஓரம் இருக்கட்டும். இதில் நம்ம தாளிப்பு சேர்த்திக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நெய் சேர்த்திக்கோங்க. நெய் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்திக்கோங்க. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்திக்கலாம். தேங்காய் வந்து வறுப்படுறதுக்கு லேட் ஆகும், ஸோ அதை ஃபஸ்ட்டு சேர்த்திக்கலாம். அதே மாதிரி தேங்காய் சூஸ் பண்ணும்போது இளந்தேங்காயாக பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கடித்து சாப்பிடும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த தேங்காய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும், அது வரைக்கும் கலந்து கொடுங்க. இப்போ தேங்காய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் முந்திரி பருப்பு சேர்த்திக்கலாம். அது கூடயே கொஞ்சமாக பாதாம் பருப்பு சேர்த்திக்கலாம். தேங்காய் பாதாம் பருப்பு ரெண்டுமே வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்திக்கோங்க. இப்போ முந்திரி பருப்பு ஒரு 50% வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும், அது வரைக்கும் கலந்து கொடுங்க. முழுமையாக வந்து கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. இப்போ இதில் 3 ஏலக்காய் சேர்த்திக்கோங்க. ஏலக்காய் பொடி இருந்ததுனாலும் நீங்கள் டேரெக்டாக வந்து பொங்கலே சேர்த்திக்கலாம். இப்போ இதில் உலர் திராட்சை சேர்த்திக்கோங்க. நான் வந்து கருப்பு மஞ்சள் ரெண்டுமே சேர்த்திருக்கேன், நீங்கள் கருப்பு வேண்டாம்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ திராட்சை நல்லா உப்பி வரட்டும், அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ பாருங்கள் முந்திரி பருப்பும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, திராட்சையும் நல்லா பலூன் மாதிரி உப்பி வந்துருச்சு. இதை நம்ம பொங்கலில் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு வந்து பானை நிறக்க வந்து பொங்கல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திட்டு கிளறிக்கோங்க. இப்போ இந்த பொங்கல் வந்து கோயில் டேஸ்ட்லேயே உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சமாக பச்சை கற்பூரம் சேர்த்திக்கோங்க. ஒரு பிஞ்ச் மட்டும்தான் சேர்த்தணும், அவ்வளோதான். இப்போ நமக்கு பாரம்பரிய முறைப்படி பானையில் பொங்கல் எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். 2வது முறை நீங்கள் தண்ணி சேர்க்கும் போது கவனமாக சேர்க்கணும். தண்ணி பத்தலைனா மட்டும் நீங்கள் சேர்த்திக்கோங்க. அப்படி தண்ணி அதிகமாகிடுச்சு அப்படின்னா டேஸ்ட் இல்லாமல் போயிடும். ஸோ தண்ணி பத்தலைனா மட்டும் சேர்த்திக்கோங்க. இதே பொங்கல் வந்து நீங்கள் குக்கரில் செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கும் நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். எண்டு ஸ்க்ரீனில் தரேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் தரேன், செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ குலைவாக நல்லா வெந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் ட்ரை பண்ணட்டும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். நெக்ஸ்ட் ரெசிபியில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.